வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல நடந்து முடிஞ்ச ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் அதில் பார்க்க போறோம். சரியா? அது எப்படி நம்ம வந்துட்டு ஷார்ட்கட்ல அப்ரோச் பண்றது, இந்த மாதிரி டைப்ல கொஸ்டின்ஸ் வந்தா எப்படி நம்ம வித்தின் ஒரு 30 to 45 செகண்ட்ஸ்குள்ள அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்துட்டு பிலிம்ஸ்ல வருது அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் டிஏல கேட்பாங்க. அடுத்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன், பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்ல கேட்கறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்பர் சீரியஸ்ல கேட்கலாம். அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டி, அதாவது குவாடிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? முதல்ல அதெல்லாம் சால்வ் பண்ணிடுங்க. லாஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இந்த அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொடுங்க. சரிங்களா? இது ஈஸியா இருந்தாலும் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இது டைம் கன்சியூம் ஆயிடும். சரிங்களா? அதனால எப்பயுமே அதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் சஃபிஷியண்டா இருக்குன்னு அதை பாருங்க. சரிங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் இந்த கொஸ்டினை படிச்சிருங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன ஐடியா வருதுன்னு பாருங்க. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை படிங்க. இது என்ன மாதிரியான அப்ரோச்ல பண்ணலாம், சரியா அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் நான் போடுறத ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி சம்லாம் ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கொஸ்டின் தான். சரியா? எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நடந்த எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் எக்ஸாம்ல கூட நிறைய தாட்டி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இந்த மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ல கேட்கிற ஒரு பேட்டர்ன் கொஸ்டின் தான். சரிங்களா? கவனிங்க. நீங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அதை ட்ரை பண்ணுங்க. இது என்ன ஐடியாவில் போடலாங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிட்டு என்னதை கவனிங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா வரும். சரிங்களா? நீங்க யோசிச்சதுக்கும் நான் சொல்றதுக்கும் மேபி டிஃப்ரெண்டா இருக்கலாம். சரியா? அப்படி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த கொஸ்டின் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சரிங்களா? ரைட். A vessel contains 79.9 liters mixture of milk and water in which milk is 50% more than water அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, 50% more than என்ன அர்த்தம்? வாட்டர் வந்துட்டு 100% இருக்குன்னா மில்க் வந்து 150%. நீங்க படிக்கும் போதே அதை ஃபுல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சில ப்ராசஸ் மைண்ட் கால்குலேஷன்ல போட முடியும்னா கூடவே அப்படி போட்டுட்டு போயிடணும். சரிங்களா? கடைசியா எழுதும் போது ஒரு 50% இன்ஃபர்மேஷன் தான் நீங்க சால்வ் பண்ணணும். சரிங்களா? முழுக்க நீங்க எல்லாமே நோட்ஸ் மாதிரி எடுத்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமா கன்சியூம் ஆகும். உங்களால ஒரு 45 செகண்ட்ஸ்க்குள்ள போட முடியாது. சரியா? 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கூட சில சமயம் ஆயிடும். சரிங்களா? அதுவும் நல்ல கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், ட்ரிக்ஸும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அல்டிமேட்டா அந்த 10 கொஸ்டின்ஸ்ல அப் டு ஒரு 8-9 கொஸ்டின்ஸ் கூட போடலாம். சரிங்களா? சில பேர் 10 கொஸ்டின்ஸ் கூட போடுவாங்க. அது வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக வெறித்தனமா அது ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? நாம இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஓரளவுக்கு நீங்க ட்ரிக்ஸ் தெரிஞ்சு ஓரளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னாவே ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அந்த டைம்குள்ள உங்களால பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. வாட்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன் விச் மில்க் இஸ் 150%. சரி, 50%னா மில்க் 150 வச்சுக்கணும். மில்க் பாருங்க 150 வச்சுக்கணும். சரியா? அப்ப வாட்டர் என்னவா இருக்கும்னா 100% இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க 150 பிளஸ் 100. சரியா? இது கூட நீங்க ரேஷியோ எடுத்துக்கலாம். சரிங்களா? ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா இது 3 டைம்ஸ் வரும், இது வந்துட்டு வாட்டர் வந்து 2 டைம்ஸ் வரும். சரியா? அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், வாட்டர் வந்துட்டு 2 டைம்ஸ் ஆகும், மில்க் வந்து 3 டைம்ஸ் ஆகும் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் கிளியரா புரியுதுங்களா? ரைட். இப்ப இதை வந்து நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 79.99 கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் தெரியுமா? இங்க பாருங்க அப்ராக்சிமேட் கொடுத்துருக்காங்களா, அப்ராக்சிமேட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க 20.03 liters of mixer is taken out. பாருங்க மிக்சரா, அதாவது கலவையா எடுக்கிறாங்க. சரியா? கலவையா எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த 20 லிட்டர்ல 3 டைம்ஸ் இது என்ன ரேஷியோல இருக்கோ அதே ரேஷியோல தான் வெளியே வரும். சரிங்களா? 3 பங்கு மில்க் வெளியே வருது அப்படின்னா 20ல 3 பங்கு 3 பார்ட்ஸ் வந்து மில்க் வெளியே வருதுன்னா 2 பார்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா வாட்டர் வரும். சரியா? அடுத்து பாருங்க அண்ட் 59.9 லிட்டர்ஸ் 59.99 லிட்டர்ஸ் மிக்சர் of milk and water mixed in the remaining mixture into the vessel. மீதி இருக்கு இல்லைங்களா, அது எடுத்த பிறகு, அதாவது இந்த 20 லிட்டர்ஸ் எடுத்துறாங்க, எடுத்த பிறகு 20 வச்சுக்கோங்க, இதை 18 வச்சுக்கோங்க, இதை வந்து 16 வச்சுக்கோங்க. சரியா? அவங்க இந்த மாதிரி டெசிமல்ல கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்க டெசிமலே போட ஆரம்பிச்சாதீங்க. கொஸ்டின் எப்பயும் முழுமையா படிச்சிருங்க. சரிங்களா? படிச்சாதான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கிளியரா போட முடியும். சரியா? அடுத்து பாருங்க மிக்ஸ் த ரிமைனிங் மிக்சர் இஃப் in the resultant mixture the milk become 2 times of the waterன்னு சொல்லிட்டாங்க. சரியா? என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா 20 லிட்டர் மிக்சரை எடுத்துட்டு 60 லிட்டர் மிக்சரை ஆட் பண்ண பிறகு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்க் வந்து பாத்தீங்கன்னா 2 பங்கு ஆச்சா தண்ணீரை விட. சரியா? தென் ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆடட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் இல்ல? பாருங்க இந்த 3 2 எப்பயுமே இந்த ரேஷியோல கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1 பார்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இதை 18 எடுத்துக்கலாம். பாருங்க இது 18 எடுத்துக்கலாம். டோட்டலா நான் 79.99 18 எடுத்துக்கிட்டேன். அதை 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா we get 1 part. 1 part என்ன வரும்னா 16 லிட்டர் வரும். இது வரைக்கும் ஓகே தானே?
1 part 16 லிட்டர் புரியுதா? ரைட். இப்போ 3 part என்ன வரும்? 3 part வந்து பார்த்தீங்கன்னா 16 into 3 48 லிட்டர்ஸ் வரும். இது புரியுதா? அடுத்த 2 part ஆஃப் வாட்டர் என்ன வரும்? இது மில்க், இது வாட்டர். சரியா? உங்களுக்கு புரியணும்னு நான் மொல்லமா எழுதுறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன் டக்கு டக்குன்னு பண்ணிடணும். சரிங்களா? இது என்ன வரும்? 32 லிட்டர்ஸ் வரும். இது புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இப்போ பாருங்க 20 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் எடுக்கும்போது இந்த 20யும் நீங்க இதே 5 பார்ட்டா தான் பிரிக்கணும். சரியா? 20 5 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 4 பார்ட்ஸ் வருமா? இப்போ எகைன் வந்து 3 பார்ட்ஸ் என்ன வரும்? 3 பார்ட்ஸ் ஆஃப் மில்க் என்ன வரும்? 4 into 3 வந்துட்டு இங்க 12 லிட்டர்ஸ் வந்துட்டு வெளியே வரும். சரியா? எப்படி 12னு புரியுதுங்களா? இங்க வந்துட்டு 2 பார்ட்ஸ் ஆஃப் 8 என்ன வரும்? சாரி 2 பார்ட்ஸ் ஆஃப் 4 என்ன வரும்? 8 லிட்டர்ஸ். எப்படின்னு புரியுது? 1 part 4 எப்படி வருதுன்னு புரியுதுங்களா? அந்த 20 லிட்டர்ஸை நான் என்ன பண்ணேன்? 5 ஆல் டிவைட் பண்ணேன். சரியா? இப்போ கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இங்க என்ன இருக்கும் பாருங்க. இங்க வந்துட்டு 36 லிட்டர்ஸ் இருக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல இருந்து 8 மைனஸ் பண்ணுங்க, 24 லிட்டர்ஸ் இருக்கும். கிளியரா? ரைட். இப்போ பாருங்க 60 லிட்டர் ஊத்துறாங்க. இப்போ ஊத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து 2 பார்ட் ஆச்சான். இது வந்துட்டு வாட்டர் வந்து 2 பார்ட்ஸ் ஆச்சான். சரியா? சாரி வாட்டர்ல மில்க் வந்து 2 டைம்ஸ் ஆச்சான். வாட்டர் அப்ப என்னவா இருக்கும்? 1 பார்ட்டா இருக்கும். ஆமா தானே? இப்ப பாருங்க மொத்தமா இப்ப எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கும்? இப்ப இங்க ஒரு 60 பிளஸ் இவங்க ஆட் பண்றது ஒரு 59.99, இதையும் 16 வச்சுக்கோங்க. அப்ப 120 இருக்கும். 120ல மொத்தமா 3 பார்ட்டா பிரிக்க போறோம். மில்க் 2 பார்ட்டாவும் வாட்டர் வந்து 1 பார்ட்டாவும் பிரிக்க போறோம். சரியா? அப்ப 120ய 3 பார்ட்டா டிவைட் பண்றீங்கன்னா என்ன வரும்? 40 லிட்டர்ஸ் வருமா 1 பார்ட்? அப்ப 1 பார்ட் 40 லிட்டர்ஸ் வருதுன்னா இது 2 பார்ட். இது 2 பார்ட் தானே மில்க் வந்து 2 பார்ட் தானே. அப்ப 80 லிட்டர்ஸ் இருக்கும். அப்ப இது வந்துட்டு 40 லிட்டர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். இப்ப கொஸ்டின் பாருங்க. தென் ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆடட் அப்படின்னா எவ்வளவு ஆடட் பண்ணிருக்காங்க பாருங்க. வாட்டர் 24 லிட்டரா இருந்தது, இப்ப 40 லிட்டரா இருக்கு. அப்ப ஆட் பண்ண குவான்டிட்டி என்னன்னா 16 லிட்டர்ஸ். அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? பெரிய கால்குலேஷன்லாம் இருக்காது, சிம்பிளா தான் இருக்கும். இந்த டெசிமல் நம்பரவே எடுத்துடாதீங்க. சரிங்களா? ரவுண்ட் நம்பர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களே பாருங்க ஒரு ஹிண்ட் வேர்ட் கொடுத்துட்டாங்க அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களால ஈஸியா போட முடியும். சரிங்களா? இது கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? ரைட். நீங்களும் இப்படி தான் யோசிச்சிருந்தீங்களா? இல்லை டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்க? நான் சொன்னது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சரியா? ரைட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன், அதாவது பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற இந்த மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறாங்க. சரியா? பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்காகவே அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா அதெல்லாம் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெகுலர் பேசிஸ்ல உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் அனுப்பிச்சுடுவாங்க, இங்கிலீஷ் டெஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க, அதே மாதிரி இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாமே அனுப்பிச்சுடுவாங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. இன் a container contains mixture of milk to water in the ratio 3:2ங்களாம். சரியா? இது 3 பங்குனா இது 2 பங்கா. when 75% of mixture is taken out and 40 liters of mixture of milk and water added in which 40% is milk. சரி, என்ன சொல்றாங்கன்னு புரியுதுங்களா? 75% என்ன பண்ணிட்டாங்களா? மிக்சரா எடுத்துட்டு 40 liters of மில்க்கும் அண்ட் வாட்டர் ஆடட் இன் விச் 40% இஸ் மில்கா. 40 லிட்டர் ஊத்துறாங்களாம். அதோட 40% என்ன வரும்? 16 லிட்டர் மில்க். அப்ப மீதி 24 லிட்டர் என்னவா இருக்கும்? வாட்டரா இருக்கும். தென் இந்த ரிசல்டன்ட் மிக்சர் மில்க் பிகம் 44.9%. சரியா? ஆஃப் விச் ஆஃப் டோட்டல் மிக்சர் ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் த இனிஷியல் மிக்சர் அப்படிங்கிற. இனிஷியல் மிக்சர்னா இதான 3 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகேங்களா? நம்ம பர்சன்டேஜை ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 1 பார்ட் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். ரேஷியோன்னு வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும்? 1 டைம் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு பகுதி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். இப்போ போடலாங்களா? ரைட். இந்த மாதிரி 3, 2ன்னு இது ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை பர்சன்டேஜா கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 3 2 நீங்க என்ன மாத்திக்கலாம்னா 300 200ன்னு பண்ணிங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? எப்பயுமே ரேஷியோவும் பர்சன்டேஜும் மிங்கிள் ஆகுது அப்படின்னா ரேஷியோ முடிஞ்ச அளவுக்கு மல்டிபிள் ஆஃப் 100 பண்ணிக்கோங்க. ஏன்னா பர்சன்டேஜ்ங்கிறது அவுட் ஆஃப் 100. சரியா? சரி. இப்ப பாருங்க வாட்டர் என்னது? வாட்டர் வந்துட்டு 300. இதுல ஒரு ட்ரிக் ஒன்று பார்க்க போறோம். சரிங்களா? அது கவனமா பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினும் ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ரைட். அடுத்தது 2 பார்ட் வாட்டர். இது வந்துட்டு என்னது? மில்கா. ரைட். இதுங்க மில்க். அது வாட்டர் கிடையாது, மில்க். மில்க் வந்துட்டு 3 பார்ட்ஸ். அப்ப 300ன்னு போட்டுக்கோங்க. கரெக்டா அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அண்ட் தென் வாட்டர் இஸ் 200ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்ப 75% வந்துட்டு மிக்சரை எடுக்கிறோம் அப்படின்னா போன சம் மாதிரி தான் இல்லைங்களா? அதுல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதே ரேஷியோல தான் வரும்.
அப்போ இதுலேயும் 75% வரும், இதுலேயும் 75% வெளியே வரும். சரியா? அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 25% தான் இருக்கும். புரியுதா நான் சொல்றது? 75% இதுலேயும் வெளியே வரும். இப்போ 75% மொத்தமாக எடுக்கிறாங்கன்னா இதுலேயும் 75% வரும், இதுலேயும் 75%. ஏன்னா ரெண்டும் மிக்சடாக தானே இருக்கு. சரிங்களா? ரைட். அப்போ இதில் 25% தான் மீதி இருக்கும். அப்போ இதில் 25% 1/4 தான் மீதி இருக்கும். 1/4 என்ன இருக்கும்? 75 லிட்டர்ஸ் இருக்கும். இதுலேயும் 1/4 தான் இருக்கும். இதில் எவ்வளோ இருக்கும்? 50 லிட்டர்ஸ் இருக்கும். இது வரைக்கும் கிளியராக புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்களேன். அண்டு அடுத்து என்ன சொல்றாங்க? அண்ட் வாட்டர் ஆடட் இன் த 40%. 40 லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா அதில் 40% வந்துட்டு மில்க் இருக்கான். சரி, அப்போ 40ல் 40னா இதில் 16 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. சரியா? இது பாருங்க 75 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஆரம்பத்தோட யூனிட்ஸ் என்னன்னா 300 யூனிட்ஸ் டைம்ஸ், இது 200 டைம்ஸ், இப்போ இருக்கிறது 50 டைம்ஸ். இது லிட்டர்ஸ். சரியா? இப்போ இதில் எவ்வளோ ஆட் ஆயிருக்கும்? மொத்தமாக 40ல் இதில் 16, மொத்தமாக 40 உள்ள ஊத்துறாங்க. அப்போ 16 இது என்னவா இருக்கும்? 24 லிட்டர்ஸாக இருக்கும். இது வரைக்கும் கிளியருங்களா? ரைட். இப்போ அடுத்தா பாருங்க. தென் த ரிசல்டன்ட் மிக்சர் மில்க் பிகம் 44.9% ஆஃப் த டோட்டல் மிக்சர். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுக்குறாங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் டேபிள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதில் கிட்டத்தட்ட வந்துட்டு பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஒரு 200 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதை ஒரு தாட்டி கிளான்ஸ் பார்த்துருங்க. அதில் இருக்கிற இந்த பர்சன்டேஜுக்கான வேல்யூ நான் கொடுத்துருப்பேன். எல்லாத்தையும் ஒரு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரிலாம் கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. சரிங்களா? இப்போ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, கவனிங்க. 11 1/9 அப்படின்னா நம்ம என்ன எடுத்துப்போம்? 1/9 மட்டும் தான் எடுத்துப்போம். ஆமா தானே? அதே மாதிரி 22 2/9 அப்படின்னா என்ன எடுத்துப்போம்? 2/9 எடுத்துப்போம். சரியா? அப்ப 44 4/9 என்ன எடுத்துப்போம்னா 4/9 எடுத்துப்போம். புரியுதுங்களா சொல்றது? அதாவது என்ன மீனிங்னா 9 பார்ட்ல மொத்தமா 9 பார்ட் மில்க் அண்ட் வாட்டர், அதுல 4 பார்ட்ஸ் மட்டும் என்ன அப்படின்னா மில்க். சரிங்களா? பாருங்க. தென் இந்த ரிசல்டட் மிக்சர் மில்க் பிகம் 44 4/9னா நீங்க இந்த 4/9 மட்டும் எடுத்துட்டா போதும். சரிங்களா? அப்ப 4/9. சரியா? அப்ப 4 பங்கு என்ன இருக்கு? மில்க் இருக்கு. அப்ப 9ல் 4 பங்கு மில்க்னா இது என்ன இருக்கும்? 5 பங்கு. சரியா? நான் ரொம்ப ஸ்லோவா சொல்லி தரதுக்கு காரணம் உங்களுக்கு கிளியரா புரியணும் தான். சரியா? அது ஒண்ணுமே இல்லை இது. சரியா? அப்படியே போற போக்குல நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியணும், அண்ட் தென் இந்த பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்ச அவ்வளவுதான். அதே மாதிரி ரேஷியோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சது ஒண்ணுமே இல்லை, டக்குன்னு நீங்க போட்டுடலாம். சரிங்க? இப்போ இது வரைக்கும் புரியுதா? ரைட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த யூனிட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இது கூட சப்ஸ்டியூட் பண்ணுறது ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம 1 பார்ட் கண்டுபிடிக்கணுங்க. சரியா? 1 பார்ட் ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்னா பாருங்க, 1 பார்ட் கண்டுபிடிக்க இது மாதிரி வர சம்முக்கு எல்லாமே 1 பார்ட் நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். பாருங்க, இதையும் இன்ட்டு பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரியா? அந்த டிஃபரன்ஸும் எப்பயுமே கீழே போடுங்க. சரிங்களா? இந்த ரேஷியோ இது இருக்குல்ல, புது ரேஷியோ, இந்த புது ரேஷியோவும் அதுக்கப்புறம் ஆட் பண்ண பிறகு வந்த புது ரேஷியோவுக்கும் 2 இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸை கீழே போடுங்க. அதுக்கப்புறம் இது 2 இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸா மேலே போடுங்க. அவ்வளவுதான். நமக்கு 1 பார்ட் வந்துடும். சரியா? நம்ம நிறைய இடத்துல இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இது இன்ட்டு பண்ண என்ன வரும்? 200 வரும். இது இன்ட்டு பண்ண என்ன வரும்? 375 வரும். அப்போ கீழே என்ன வரும்? 175 வரும். அவ்வளோதான், 175. பாருங்க, ஒரே ஒரு ஸ்டெப் தான் போடுறேன். சரியா? மீது எல்லாம் ஆல்ரெடி இருந்ததே அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதுதான் நம்ம ஃபைனலாக போட போகிறோம். 1 பார்ட் கண்டுபிடிக்கிறோம். இதான் நம்மளோட ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும்? 1 டைம். சரியா? இப்போ மேலே என்ன வரும்னா பாருங்க, இது இன்ட்டு பண்ணுங்க, இது இன்ட்டு பண்ணுங்க, டிஃபரன்ஸா மேலே போடுங்க. ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தான். இது இன்ட்டு பண்ண என்ன வரும்? 4 × 24 96 வருங்களா? 16 × 5 வந்து 80 வருமா? அப்ப 16. சரியா? 96 - 80 16. இதுதான் 1 பார்ட். நம்ம கேட்கறது வந்து 300 பார்ட்ஸ் என்ன? அப்ப இன்ட்டு 300 போட்டீங்கன்னா ஆன்சர். அவ்வளவுதாங்க. பெரிய கால்குலேஷன்லாம் இருக்காது. சரிங்களா? பெரிய கால்குலேஷன்லாம் எதுவும் இருக்காது. ப்ரிலிம்ஸ் லெவல்ல இப்படிதான் இருக்கும் சம்ஸ். சரிங்களா? பார்க்கும்போது தான் கொஞ்சம் பிரமிப்பா இருக்கும். என்னோட சொல்றதுக்கு எப்படி நம்ம இது ஒரு 45 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒண்ணுமே இருக்காது. டக்கு 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 நீங்க போட்டலாம். முடிஞ்ச அளவுக்கு மேனுவல் கால்குலேஷனோட மென்டல் கால்குலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சில கால்குலேஷன் மட்டும் இது மாதிரி மேனுவலா போடுங்க. சரிங்க? எல்லாமே இப்படிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை அடிச்சிடலாமா? ரைட். இதை படிங்க பார்க்கலாம். எதில் அடிக்கலாம்? 25 டேபிள் அடிச்சா அது 7 டைம்ஸ். இதை 25 டேபிள் அடிச்சா என்ன வரும்? 100ல் 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ 300ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 12 டைம்ஸ் இருக்கும். அப்போ இதை அப்படியே இன்ட்டு பண்ணுங்க. அப்போ 16 × 12 என்ன வரும்? 192 வருமா? அப்போ 192/7 லிட்டர்ஸ். இதுதான் இனிஷியல் குவான்டிட்டி. அப்போ இதில் என்ன ஆன்சரு? இந்த தேர்ட் ஆப்ஷன். சொல்றது புரியுதுங்களா? டி ஆப்ஷன். சாரி, தேர்ட் ஆப்ஷன்ல டி ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன். ரைட். அவ்வளோதான் ஆன்சர். டக்குன்னு போட்டலாம் தானே இந்த கொஸ்டினுக்கு? ரைட். அடுத்த கொஸ்டின். நீங்களும் இது மாதிரி தான் யோசிச்சிருந்தீங்கன்னா ஓகே. இல்லை சார், நான் இந்த அளவுக்கு யோசிக்கலாம், நான் ஈக்குவேஷன் தான் ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சரியா? இது மாதிரி சம்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இனிமே. சரிங்களா? ஈஸியாக இருக்கும். ரைட்.
உங்களுக்கு இது மாதிரி சம்ஸும் வந்து நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் நம்ம டெலிகிராம் குரூப்ல, நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் சால்வ் பண்ண உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிடும். சரியா? பாருங்க இந்த சம் பாருங்க. when 4 added into the numerator and 10 is subtracted from the denominator. சரியா? நியூமரேட்டர்ல 4 ஆட் பண்றாங்களாம், denominatorல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா 10 சப்ராக்ட் பண்றாங்களாம் of a fraction, then the fraction change from 8/11 to 3/4 சொல்லிட்டாங்க. சரியா? அதாவது முன்னாடி என்ன இருந்துச்சா 8/11 நீங்க இப்படி எழுதிக்கலாம், 8:11 இப்படி எழுதிக்கலாம். சரியா? இப்போ என்ன ஆச்சு பாருங்க, 4 is added to the numerator. இதை நியூமரேட்டர் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் நியூமரேட்டராகவும் செகண்ட் டேர்ம் டினாமினேட்டரும் வச்சுக்கோங்க. இதுல நம்ம என்ன பண்றோம்னா 4 ஆட் பண்றோமா, இதுல என்ன பண்றோம்னா 10 மைனஸ் பண்றோமா. இதனால என்ன ஆச்சா 3/4 ஆச்சான். இப்போ நான் முன்னாடி பார்த்தோம்ல அதே ஷார்ட்கட்டை இங்கேயும் ஒன் பார்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சரியா? முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே ஷார்ட்கட்டை நீங்களும் அப்ளை பண்ணலாம். அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க சம் படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு அப்ரோச் பண்றதுக்கான ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்களா? அப்படி போட்டா எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, இப்படி போட்டா எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்ட்டு அப்பதான் உங்களுக்கு அந்த டைம் டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்களா? ரைட், ஓகே. பாஸ் பண்ணிட்டு பாருங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றதை கவனிச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டைம் டிஃபரன்ஸ் தெரியும். சரியா? ரைட், இப்போ இது கிளியரா உங்களுக்கு? சரி, இப்போ பாருங்க. now from the new fractions we subtracted 4 and 10 from the numerator and the denominator. பாருங்க, now from the new fraction, இது வருது இல்லையா அந்த புது ஃபிராக்ஷன், இந்த ஃபிராக்ஷன் இது கிடையாது. இந்த புது ஃபிராக்ஷன்ல இருந்து நம்ம 4யும் 10யும் மைனஸ் பண்ணிட்டோம்னா, சரியா, நியூமரேட்டர்ல இருந்து 4யும் டினாமினேட்டர்ல இருந்து 10யும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபைண்ட் த நியூ ஃபிராக்ஷன். புது ஃபிராக்ஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போடலாங்களா? ரைட், இப்போ பாருங்க நம்ம ஒன் பார்ட் கண்டுபிடிக்க போறோம். ஒன் பார்ட் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே நம்ம ரேஷியோ பேஸ் பண்ணி வருதுன்னா ஒன் பார்ட். சரியா? இந்த ஃபிராக்ஷனையும் நம்ம ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜோ ரேஷியோ கன்வெர்ட் பண்ணலாம், ரேஷியோவை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணலாம், ஃபிராக்ஷனை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணலாம், ஃபிராக்ஷனை ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணலாம். எல்லாம் இன்டர்சேஞ்சபிள் தான். சரியா? இப்போ ஒன் பார்ட் இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். எப்பயுமே நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இதையும் கிராஸா இன்ட்டு பண்ணி டினாமினேட்டர்ல போடுங்க. இது கிராஸ் இன்ட்டு பண்ண என்ன வரும்? 33 வரும். இதை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 32 வரும். அப்போ டினாமினேட்டர் 1. சரியா? நியூமரேட்டர்ல என்ன பண்றீங்கன்னா பிளஸ் மைனஸ் வந்தா இங்க பாருங்க, ரெண்டு பிளஸ்ல வந்தாலும் சரி, ரெண்டு மைனஸ்ல வந்தாலும் சரி, கிராஸ் இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸை மேல போடணும். அதே மாறி வந்துச்சுன்னா ரெண்டையும் இன்ட்டு பண்ணி சைனை பார்க்க கூடாது, ஆட் பண்ணி மேல போடணும். சரியா? இப்போ 8 10s are 80, இது என்ன வரும்? 4 11s are 44. 80யும் 44 என்னன்னா 124. அவ்வளவுதாங்க. இப்போ ஒன் பார்ட் என்ன தெரியுமா? 124. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? ஒன் பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த இதை வந்துட்டு இதில் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ இது கூட 124 இன்ட்டு பண்ணீங்கன்னா நமக்கு ஆஃப்டர் 4 is added to the numerator கிடைச்சிடும். என்ன வரும்? 3 into 100 300, 3 into 24 72, 372 கிடைக்கும். சரியா? இதே 124 இந்த பார்ட்ஸோட 4 பார்ட்டா பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 times of 100 400, 4 times of 24 96, 496 அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ புரியுதுங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. இது வந்து நியூமரேட்டர் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்மா நியூமரேட்டர் எடுத்துக்கணும். இதுல 4 மைனஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுல 10 மைனஸ் பண்ணுங்க. டினாமினேட்டர்ல வந்துட்டு 10 மைனஸ் பண்ணுங்க. அப்ப இங்க என்ன வரும்? 368 வரும். இங்க என்ன வரும்? 486 வரும். சரியா? இப்ப ரெண்டையும் வந்துட்டு எதில் அடிக்கலாம்? 2 டேபிள்ஸ்ல அடிக்கலாமா? 2 டேபிள்ஸ்ல அடிங்க. 2 டேபிள்ஸ்ல அடிச்சு என்ன வரும்? 1 6, இங்க வந்துட்டு 1 வருமா? 1 8 4 184. இங்க என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணி கீழே போடுங்க டினாமினேட்டரை. இது 2, இங்க 4, இங்க 3. அவ்வளவுதான். அப்ப நமக்கான ஆன்சர் என்னது? 184/243. 184/243. இதுதான் நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நீங்க ட்ரை பண்ணீங்களா அதே மாதிரி? ஓகே, இல்ல சார் அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சரிங்களா? ரைட், இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நான் இதே மாதிரி உங்களுக்கு SBI கிளர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பரையும் கவர் பண்ணிட்டு, சரிங்களா, நான் ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதையும் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுலயும் உங்களுக்கு நிறைய ஐடியா கத்துக்கலாம். சரி, அந்த வீடியோலயும் நிறைய இது மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த சமயம் என்ன சொல்றாங்க பாருங்க. 240 meter long train crosses a pole in x seconds. While the train can cross a
360 meter long platform. இருங்க உங்களுக்கு டிஸ்ட்ராக்டா இருக்கும். ஓகே, x plus 9 seconds. Find the time taken by the train to cross a dock which is running in the directions of train at speed of 36 km per hour. சரியா, ஒரு டாக் வந்துட்டு என்ன ஆகுதான், அதே டைரக்ஷன், அந்த ட்ரெயின் என்ன டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல வருதான் 36 கிலோமீட்டர்ல. அப்ப எவ்வளவு நேரத்துல அதை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா, ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க 240, அது 240ங்கிறது போலோட இது என்ன சொல்றாங்க, போலை கவர் பண்ண போகுது. போலை கவர் பண்ணுதுன்னா ஒன்றும் இல்லைங்க, இதோட ஓன் லென்த் 240 மீட்டர் கவர் பண்ணதான் இந்த எக்ஸ் செகண்ட்ஸ். இது மறக்கவே கூடாது. இதோட ஓன் லென்த் 240 மீட்டர் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு தான் இந்த எக்ஸ் செகண்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா, சரி. while the train can cross a 360 meter long platform in x plus 9 seconds. சரியா, ட்ரெயின் என்ன பண்ணுதா, இதுக்கு மேல ஒரு 9 செகண்ட்ஸ் எடுத்துட்டு இந்த இதை எடுத்துக்கிட்டா. அப்ப 360க்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த 9 செகண்ட். எக்ஸ் வந்து அது ஓன் லென்த்துக்கு நம்ம தெரிஞ்சு போச்சு. அப்ப 360க்கு தான் அந்த 9 செகண்ட்ஸ். சரியா, ஓகே. இப்ப ஃபர்தர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் எ டாக். சரியா, விச் இஸ் ரன்னிங் இன் த சேம் டைரக்ஷன். ஓகே, இப்போ நம்ம போடலாமா? இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேற என்ன தெரியணும், 240 மீட்டர் இருக்கு, ட்ரெயினோட ஸ்பீட் தெரியணும். சரியா, ட்ரெயினோட ஸ்பீடு சொல்லணும். நீங்க என்ன சொல்லலாம், 360 டிவைட் பை 9 போட்டிங்கன்னாவே ட்ரெயினோட ஸ்பீடு வந்துடும் இல்லையா. 360 டிவைட் பை 9 போட்டிங்கன்னா 240 மீட்டர் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் 360 வந்து 9 செகண்ட்ஸ். அப்போ 360 டிவைடட் பை 9 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினோட ஸ்பீடு வந்துடும். ட்ரெயினோட ஸ்பீடு என்ன வரும், 40 மீட்டர் பர் செகண்ட் வந்துடும் இல்லையா. ஓகே, இப்போ ஃபர்தராக என்ன பண்ணுது, அந்த ட்ரெயின் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. சரி, இப்போ 36 கிலோமீட்டர் பர் ஹார்ல வந்து போற ஒரு இவங்கள கவர் பண்ணதான். சரியா, இப்போ மொத்தமா 240 மீட்டரை தான் என்ன பண்ண போறோம், 40 செகண்ட்ஸ் மைனஸ் இந்த 36 நீங்க வந்துட்டு கிலோமீட்டர் பர் ஹார் மீட்டர் பர் செகண்டா மாத்துங்க. சரியா, இதுக்கான இன்ட்ரோடக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த எஸ்பிஐ கிளர்க் வீடியோல சொல்லியிருப்பேன். சரிங்களா, அதை கிளியரா பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, இப்போ இது அப்படியே என்ன பண்றீங்க அப்படின்னா 5/18 டிவைட் பண்ணுங்க. இன்ட்டு பண்ணீங்கன்னா அந்த 18 டிவைட் பண்ணிட்டு 5 இன்ட்டு பண்ணுங்க. அப்ப 10 செகண்ட்ஸ் வந்துடும். சரியா, அப்ப என்ன வரும், 240 டிவைடட் பை 30 வரும். அப்ப நமக்கான ஆன்சர் என்ன வரும், இது அடிச்சிங்கன்னா 8 செகண்ட்ஸ் வரும். சரியா, இப்ப நம்ம கொஸ்டின் வந்து 8 செகண்ட்ஸ்னு கொடுக்கல. சரியா, 8 செகண்ட்ஸ்னு கொடுக்கல, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செகண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லப்ப. ரைட், அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா 240 டிவைடட் பை அந்த ட்ரெயின் போன இதுதான் நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் தெரியும்ல, 40 செகண்ட்ஸ் இல்லையா, 40ஆல டிவைட் பண்ணுங்க, 40 மீட்டர் பர் செகண்ட். அப்ப நமக்கு டைம் வந்துடும். இது அடிங்க, அடிச்சா 6 வரும். அப்ப எக்ஸுங்கிறது 6ங்க. சரியா, இது வந்து 8ங்க. இப்ப டிஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 6 + 2 வரும். நமக்கு 8 தான் ஃபைனல் ஆன்சர். ஆனா எக்ஸோட வேல்யூ 6. அப்ப 8 வரணும்னா 6ஓட நம்ம என்ன ஆட் பண்ணோம், 2 ஆட் பண்ணோம். அப்ப x + 2 தான் நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களா சொல்றது? ரைட், இந்த 40 எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரியுதுங்களா? எப்படி கண்டுபிடிச்சோம், 40 எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த 40 இது டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். இது மீட்டர் பர் செகண்ட். சரியா, இது வந்து ஸ்பீடு, இது வந்து மீட்டர். சரியா, அப்ப மீட்டரை ஸ்பீடால டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும்னா டைம் வரும், 8 செகண்ட்ஸ் வரும். சரிங்களா, கிளியரா புரியுதுங்களா? ரைட், இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of time taken by the boat to cover the distance in downstream to that of upstream is 3:5. If the boat covers 90 km in downstream in t hours and 72 km in upstream in t plus 1 hour, சரியா, then find the downstream speed of the boat. சரிங்களா, பாருங்க, எப்பயுமே டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸடா இருந்தா, சரியா, நீங்க டைமை மாத்தனா ஸ்பீடு கிடைக்கும், ஸ்பீடை மாத்தனா டைம் கிடைக்கும். சரியா, இங்க டைம் என்ன சொல்றாங்க பாருங்க, டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது 3 பங்கு. எப்பயுமே டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது நமக்கு நேரம் குறைவா தான் ஆகும். டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது 3 டைம்ஸ். சரியா, இருங்க 3 ஒழுங்கா போடுறேன். நீங்களும் ஒரு தடவை இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க உங்க மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரதை ஃபாலோ பண்ணி எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. சரியா, அப்ஸ்ட்ரீம் பாருங்க, அப்ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ்ல போகுதான். சரி, அப்ப ஸ்பீட் என்னவா இருக்குன்னா ரொம்ப சிம்பிள், இது அப்படியே மாத்துங்க. இது மாத்தினா இது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டைம்ஸா இருக்கும். இது என்னவா இருக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு 3 டைம்ஸா இருக்கும். அவ்வளவுதான், ஸ்பீட் ரேஷியோ வந்துருச்சு நமக்கு. சரியா, இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா
டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு நம்மகிட்ட கேட்குறாங்க, அவ்வளோதான். டவுன் ஸ்ட்ரீமில் அது எவ்வளோ ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பாருங்க, இங்கே டைம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டைம் வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் போனது, சரியா? 90 கிலோமீட்டரு. அதே மாதிரி 90 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இன் டி ஹார்ஸ் அண்ட் 72 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் இன் டி பிளஸ் 1 hour. தென் ஃபைண்ட் த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். சரி, டைமுங்கிறது என்ன இருக்குன்னா, இந்த டவுன் ஸ்ட்ரீம்ல 3யோட மல்டிபிள் இருக்கும், அப் ஸ்ட்ரீம்ல 5ஓட மல்டிபிள் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இது 3யோட மல்டிபிள் தான் இருக்கும், ரேஷியோ தானே இது. அப்படிங்கும்போது 5ஓட மல்டிபிள் தான் இருக்கும். இப்போ நீங்க 90 என்ன பண்றீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஸ்பீடோட ரேஷியோ கிடைக்கும். சரியா? 90 இந்த 3ஆல, சரியா? இது வந்து டிஸ்டன்ஸ் 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு ஸ்பீட் என்ன கிடைக்கலாம்? 30 டைம்ஸ் கிடைக்குங்க. சரியா? அதாவது 30 யூனிட்ஸ் கிடைக்கும். சரியா? அதே போல 90 இந்த 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா அப்ஸ்ட்ரீமோடது கிடைக்குங்க. என்னது? 5ஆல பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 18 வரும். சரியா? அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல போனதை நம்ம 13 எடுத்துக்கிட்டோம், 18 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரிங்களா, நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்க. டி பிளஸ் 1, சரியா? என்னது? இது டீயாவும் இது டி பிளஸ் 1ஆவும் வருதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணீங்கன்னா ஓகே. சரியா? இப்போ இது உதாரணமா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 30 எடுத்துக்கிட்டோம்னா நீங்க முதல் 90 டைம் கண்டுபிடிக்க போறோம். இந்த 90 30ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு 3 hours வரும் இல்லையா? அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம்ல இந்த 72 நம்ம வந்துட்டு 18ஆல கேன்சல் பண்றோம்னா 3 விட 1 அதிகமாக வரும், அதான் டி பிளஸ் 1. அப்போ 18ஆல பண்றா என்ன வரும்? 4 வரும். ஓகே, அப்படி பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அப்போ நீங்க என்ன எடுத்துக்கலாம்? டவுன் ஸ்ட்ரீம் கேட்டாங்கன்னா 30 கிலோமீட்டர் பெர் ஹார்னு சொல்லிக்கலாம், அப் ஸ்ட்ரீம் கேட்டாங்கன்னா 80 கிலோமீட்டர் பெர் ஹார்னு பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க இந்த மாதிரி போட்டலாம். எப்போ இது மாதிரி பண்ணாலும் இந்த யூனிட்ல தான் அது கண்டிப்பா நமக்கான டைம் யூனிட் கிடைக்கும். சரியா? அப்போ 3யோட மல்டிபிள் தான். அப்போ டைமோட யூனிட் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்பீடோட யூனிட் கிடைக்கும். ஒரு நிமிஷம் மட்டும் இந்த ஸ்பீடோட யூனிட் கரெக்டாக வருதா, மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிட்டுனா முடிஞ்சு போச்சு. சரியா? உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கிளியரா புரியுதுங்களா? ரைட், அடுத்து பார்க்கலாங்களா? சரி, இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு அப்ரோச் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? ரைட், அடுத்து பாருங்க. இது பாருங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏ ஸ்பெண்ட்ஸ் 20% ஆஃப் இஸ் மந்த்லி சேலரி ஆன் ஹவுஸ் ரெண்ட். சரிங்களா? எப்பயுமே வந்து பாருங்க, இன்கம் அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா நாம பண்ண சேவிங்ஸ், சரியா, நம்ம வச்சிருக்கிற சேவிங்ஸ், நம்ம பண்ண எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? வருமானம் அப்படிங்கிறது சேமிப்பு பிளஸ் செலவு ரெண்டும் சேர்ந்ததான் நம்ம வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட், இந்த இடத்துல சேலரியை நம்ம இன்கமா எடுத்துக்கணும், அவ்வளவுதாங்க. சரியா? பாருங்க, எப்பயுமே பர்சன்டேஜ்ல சொல்லும் போது நம்ம இன்கம் என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னா 100% கன்சிடர் பண்ணிக்கணும், மறக்கவே கூடாது. சரியா? ஓகே. ஏ ஸ்பெண்ட் 20% ஆஃப் இஸ் மந்த்லி சேலரி ஆன் ஹவுஸ் ரெண்ட் அண்ட் 25% ஆஃப் த ரிமைனிங் மந்த்லி சேலரி ஆன் டிராவல்ஸ். சரியா? அப்ப பாருங்க, ரிமைனிங் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரெஸ்ட், ரிமைனிங் அப்படின்னா மீதி உள்ளதுல. சரியா? அப்ப மொத்தம் 100%ல 20% செலவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு? ஹவுஸ் ரெண்ட்டுக்கு. அப்ப மீதி எவ்வளவு இருக்குன்னா 80% இருக்கும். 80ல 25%, 80ல 25% 1/4. அப்ப 20% வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட்டுக்கு, ஹெச்ஆருக்கு, ஹவுஸ் ரெண்ட்டுக்கு. அடுத்தது ஒரு 20. எப்படி 20 வந்துச்சுன்னு புரியுதுங்களா? அந்த 20, அதாவது 100ல அந்த 20 போக மீதி 80 இருக்குல்ல, 80ல 20 சொல்றது புரியுதுங்களா? இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவலிங்க்கு. சரியா? டிராவலுக்கு. ஸ்பெண்ட் இஸ் ரிமைனிங் மந்த்லி சேலரி ஆன் ஃபுட் அண்ட் சில்ட்ரன் எஜுகேஷன் இந்த ரேஷியோ 3:5. மீதி என்ன இருக்கும் பாருங்க, 100ல இந்த 40% 60 இருக்கும் இல்லைங்களா? 60ல ஃபுட்டுக்கும் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கும் 3:5 பண்றாங்களாம். சரியா? இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹவுஸ் ரெண்ட். சரியா? பாருங்க, இந்த ஹவுஸ் ரெண்ட்டுக்கும் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு பண்ணதா 700. சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணும், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு எவ்வளவு பண்ணா 5 பார்ட். டோட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 60% 8 பார்ட். 8 into 5 பண்ணுங்க. சரிங்களா? இப்போ அப்படி கேன்சல் பண்ணலாமா? இது அப்படியே கேன்சல் பண்ணி என்ன வரும்? 4 டேபிள்ல பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். இதை 4 டேபிள்ல பண்ணீங்கன்னா என்ன வரும்? 15 வரும். அப்ப 75/5 அப்படின்னா 37.5 வரும். அப்ப பாருங்க, இந்த 20க்கும் இந்த 37.5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? 17.5, அதான் 700. அப்ப 700 அப்படிங்கிறது எதுக்கு சமம்? 17.5க்கு சமம். சரியா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது then find the monthly salary. monthly salary into 100 போடுங்க. சரியா? இப்ப 2.5ஆல 17.5 அடிச்சீங்கன்னா எத்தனை டைம் வரும்? 7 டைம்ஸ் வரும். இது அடிச்சீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 40 டைம்ஸ் வரும். சரிங்களா? அப்புறம் 7ஆல இது அடிச்சீங்கன்னா 100 100 டைம்ஸ் வரும். அப்ப 100 into 40 போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும்.
ஆன்சர் என்ன வரும்? மந்த்லி இன்கம் 4000. 4000 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா புரியுதுங்களா? ரைட். எப்படி போட்டோன்னு புரியுதுங்களா? பெருசாக நான் ஈக்குவேஷன்லாம் ஃப்ரேம் பண்ண மாட்டேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் மனக்கணக்கிலே கால்குலேட் பண்ணிடுங்க. நமக்கு கடைசியாக கால்குலேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டும் தான். சரி, ரெண்டு ஒரு கால்குலேஷன் தான் இருக்கும். சரிங்களா? ரைட். சிம்பிளிஃபிகேஷனோட இது ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. சரிங்களா? ரைட். இப்போ 7th கொஸ்டின் பாருங்க. ஓகே, ரைட். இந்த கொஸ்டின் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு நான் இப்போ சொன்னது அப்படின்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாம். A shopkeeper marked up the price of an article of article P by 20%. சரிங்க. மார்க் அப் அப்படின்னு என்னன்னா ஒரு காஸ்ட் ப்ரைஸ் 100%னா அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ அதிகமாக வச்சு விலையை நிர்ணயம் செய்யறோமோ அதான் மார்க் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மார்க்டு அப்னா காஸ்ட் ப்ரைஸுக்கு மேலே கூட்டி வைக்கிறது. அப்போ இது 120% வச்சுக்கலாம். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே நம்ம டிஃபால்ட்டாக நம்ம காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த காஸ்ட் ப்ரைஸ் டிஃபால்ட்டாக 100ன்னு வச்சுக்கணும். அது கூட ஒரு 20% ப்ளஸ் பண்ணிட்டாரு. அப்போ 120 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் கிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் D%. இந்த 120ல D%. டிவைட் பை 100ன்னு அர்த்தம் இல்லையா? D%. நமக்கு அது எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் 120ல தான் கொடுக்குறாங்க. இப்போ மைனஸ் டிஸ்கவுண்ட்னா மைனஸ். இப்போ 120 by 100 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1.2 D வரும் இல்லையா? இது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, 120 D டிவைட் பை 100 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? 100 போடுறோம்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். அப்போ 1.2ன்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே. தென் ஹி கெட்ஸ் எ லாஸ் ஆஃப் D - 11%. லாஸ் அப்படிங்கிறது பாருங்க, தள்ளுபடி அப்படிங்கிறது நம்ம செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து கொடுக்கணுங்க. சரிங்களா? லாஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதுல இருந்து வரும்னா காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து வரும். சரியா? அப்ப இதுல இருந்து இது கொடுத்ததுனால இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா ஆச்சா அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, காஸ்ட் ப்ரைஸ் 100, அதுல இருந்து லாஸ் ஆச்சான். லாஸ்னா மைனஸுங்க. இங்க போட்டது செல்லிங் ப்ரைஸா போடும்போது டிஸ்கவுண்ட்டுக்கு மைனஸ் கொடுக்கணும், மார்க்அப்புக்கு பிளஸ் கொடுக்கணும். காஸ்ட் ப்ரைஸ்ல போடும்போது ப்ராஃபிட்டுக்கு பிளஸ்ன்னு போடணும், லாஸுக்கு மைனஸ்ன்னு போடணும். மறக்கவே கூடாது. சரி, அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்படி பண்ணதுனால என்னாச்சான்? D -11 ஆச்சான். 11% ஆச்சான். இது புரியுதுங்களா உங்களுக்கு? சிம்பிளா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது அப்படியே இது பண்ணிக்கலாம். இது பண்ண என்ன வரும்? இது என்ன பண்ணீங்கன்னா வெளியில கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் ஆகும். 100 பிளஸ் D -11 ஆகும். அப்ப -11 இங்க வெளியில வந்தா பிளஸ் ஆயிரும். ரைட். இது இன்ட்டு பண்ணிக்கோங்க, பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு இங்க 1.2 வருதா? ரைட். அப்ப இங்க D வருதா? அப்ப 1.2 D இங்க வந்து D, இதுல இருந்து இது போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 0.2 D வரும் இல்லையா? ஆமா தானே? அதாவது 1.2 Dல இருந்து இது இங்க போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது பிளஸ் ஆயிரும். சரியா? அப்ப இதுல இருந்து இது போச்சு அப்படின்னா, இதுல இருந்து இது போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 0.2 D வரும். ஈக்குவல் டு இங்க 120 இருக்கு, இங்க என்ன இருக்கும்? இது ஆட் பண்ணீங்கன்னா பாருங்க, இது இன்ட்டு பண்ணா பிளஸ் ஆயிரும். 100 பிளஸ் 11 ஆயிரும். அப்ப இது ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 111 வரும். சரி, அது 120 இங்க இருக்கா? ரைட்டு. 120ல 111 போச்சுன்னா 9 வரும். சரியா? அப்ப D நமக்கு என்ன வரும் அப்படின்னா 9 டிவைடட் பை 0.2ன்னு வரும். புரியுதுங்களா சொல்றது? அப்ப நமக்கு என்ன வரும்? D வந்துட்டு 0.2னா கீழேயும் இன்ட்டு 10 மேலே இன்ட்டு 10 பண்ணீங்க. அப்ப 90/2 வரும். 90/2னா 45%. அப்ப நம்ம கொடுத்த டிஸ்கவுண்ட் 45%. ஓகேங்களா? ஆனா நம்ம என்ன கேட்டிருக்காங்க? தள்ளுபடி கேட்கல. இப்ப பாருங்க, இந்த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் Q இஸ் ₹200. சரியா? Q இது வந்து P, இது வந்து Qங்கிறது அதோட காஸ்ட் பிரைஸ் 200 அண்ட் கெட்ஸ் எ ப்ராஃபிட் ஆஃப் 1.5 D%. 1.5 D% ப்ராஃபிட் வந்தா Dங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதோட 1.5 என்ன வரும்? ஒரு பங்கு 45னா 1.5 அது இன்னும் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிங்க. ஆஃப் டைம்ஸ் 22.7. அப்போ மொத்தமா என்ன வரும்? 22.5. சாரி, 22.5. இது ஆட் பண்ணா 67.5 வரும் இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 200 இருக்குல்ல, 200க்கு 67.5% கண்டுபிடிச்சு ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர். சரியா? 200 இருக்கு, 100க்கு 67ன்னா 67.5. அப்ப 200க்குன்னா அப்படி டபுள் பண்ணுங்க. 67.5 67.5. அப்ப என்ன வரும்? 120 பிளஸ் 7.5 7.5 என்ன வரும்? 120 ஒரு 15 வரும். அப்ப 135 வரும். அப்ப 200 135 ஆட் பண்ணுங்க. சரியா? அப்ப 200 135 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 335 வரும். அவ்வளவுதாங்க.
335 தான் என்னது இந்த பொருளை வந்துட்டு 1.5% டிக்கு விற்கும் போது, சரியா, ப்ராஃபிட்க்கு விற்கும் போது. ரைட்டா? ரைட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? எப்படி பண்ணணும் புரியுதுங்களா? பெரிய கால்குலேஷன்லாம் இருக்காது. இது 1.2D, இதை 2 இங்கேயும் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 100 வந்துடும். 100 + 11 - D வந்துடும். நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ரைட். அடுத்து பாருங்க. அடுத்தது ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக போக வேண்டாம், சரிங்களா? அந்த மாதிரிலாம் சம்ஸும் கேட்க மாட்டாங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிச்சிங்கன்னா சிம்பிளாக போடுற மாதிரி தான் இருக்கும், சரியா? ஆனால் அது புரியணும், யோசிக்கணும், அதுக்கான ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நிறையா சம்ஸ் இதே மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணால் மட்டும் தான் பாசிபிள், சரிங்களா? இங்கே நம்ம மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பில் ஆன்சர் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியமே இல்லை, சரிங்களா? அப்போ கவனிங்க. இது பாருங்க, டைம் அண்ட் ஒர்க். A, B and C together can complete 66 2/3%. இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை 66 2/3னா நீங்கள் 2/3ன்னு வச்சுக்கலாம், சரியா? 2/3ன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன எடுத்துக்கலாம் தெரியுமா? மொத்தமாக 3 யூனிட்டு, அதெல்லாம் 2 யூனிட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் வச்சுக்கலாம், சரியா? மொத்தமாக 3 யூனிட்ஸ், டோட்டலாக 3 யூனிட்ஸுங்க. 3 யூனிட் தான் ஒர்க் அவங்களுக்கு. 3 யூனிட் ஒர்க்கில் 2 யூனிட் ஒர்க்கு ABC 3 பேர் சேர்ந்துட்டாங்களா? யார் யார்? A + B + C 3 பேர் சேர்ந்து எத்தனை யூனிட் செஞ்சுட்டாங்க? இந்த மேலே இருக்கிறது அவங்க முடிச்ச வேலையை வச்சுக்கலாம். 2 யூனிட்ஸ் முடிச்சுட்டாங்க. எத்தனை நாள்னா 2 டேஸில். ஆனால் நமக்கு ஒரு நாளைக்கு தான் எப்பயுமே தேவை, சரியா? எப்பயுமே ஒரு நாளைக்கு வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். அப்போ 2 நாளைக்கு 2 யூனிட் தான், ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் பண்ணியிருப்பாங்க. இதுதான் 1 டே ஒர்க், சரியா? இதுதான் ஒன் டே ஒர்க், சரியா? 1 டே ஒர்க்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்க, AB கேன் கம்ப்ளீட் 30% ஆஃப் த ஒர்க் இன் 3 days. சரியா? அப்போ 30% 3 நாளைக்குன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்க? ஏவும் பியும் ஒரு நாளைக்கு ஏவும் பியும் எவ்வளோ முடிப்பாங்க? 10%. மொத்த வேலையில் 10% ஏவும் பியும். அப்போ ஏவும் பியும் எவ்வளோ முடிப்பாங்கன்னா 10%, 3ல் 10% வந்தோம்னா 0.3 யூனிட் முடிப்பாங்க ஒரு நாளைக்கு. அப்போ ஏபிசி வந்துட்டு 1 யூனிட்டு, ஏவும் பியும் 0.3னா சி அப்போ கட்டாயமாக எவ்வளோ யூனிட் முடிப்பார்? 0.7 யூனிட் முடிப்பார். இது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, மொத்த வேலை 3 யூனிட்டு, சரியா? சி முடிக்கிறது 0.7 யூனிட். இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை சி அலோன் டு கம்ப்ளீட் 4/2/3 ஆஃப் த டோட்டல் ஒர்க். 4/2/3 நீங்கள் இன்ப்ராப்பராக மாத்திரம் என்ன வரும்? 4 3s are 12, 12 + 2 14, 14/3 வரும். புரியுதுங்களா சொல்றது? இது இன்ப்ராப்பராக மாற்றிக்கோங்க. ரைட். அப்போ சி வந்துட்டு இந்த வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க, சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 3 யூனிட்டு ஒரு நாளைக்கு டிவைடட் பை 0.7 போட்டிங்க அப்படின்னா நமக்கு அவர் மொத்தமாக முடிக்கிறது வரும். ஆனால் நம்மகிட்ட அப்படி கேட்கல. 4/2 14/3 இன்ட்டு 14/3க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 3க்கு அந்த 3 கேன்சல் ஆயிரும், சரியா? 14 0.7 அடிக்கணும். இன்ட்டு 10 போட்டுங்க, இது 7 ஆகும். இன்ட்டு 10 போட்டால் 140 ஆகும். 140 7 அடிச்சுன்னா 20. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 20 days, சரியா? 20 days இந்த கொஷனுக்கான ஆன்சர். அவ்வளோதான், சரிங்களா? புரியுதுங்களா சொல்றது? ரைட். அடுத்து பாருங்க. இது என்ன சொன்னா ஏரியா பேஸ் பண்ண கொஸ்டின். கவனிங்க. த ரேஷியோ ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் obtained in 2 cases. First, when length of the rectangle is decreased by 4 cm. ஏரியா இருக்கான், ஏரியா 2 கேசஸாக இருக்கான், சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா என்ன பண்ணுறாங்கன்னா லென்த்தை வந்துட்டு 4 டிக்ரீஸ் வந்து 4 cm. அந்த செகண்ட் when breadth of the original rectangle is increased by 4. breadth வந்துட்டு 4 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். to the area of the rectangle 4:9. find the ratio of the numerical value perimeter to area. பெரிமீட்டருக்கும் ஏரியாக்குள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? வந்துட்டு ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியும். ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கு என்ன சொல்லுவோம்? லென்த் இன்ட்டு பிரெத்னு சொல்லுவோம், சரியா? லென்த் என்ன ஆகுது பாருங்க. லென்த் வந்துட்டு டிக்ரீஸ் பை 4. அப்போ லென்த்து பிரெத்து இன்ட்டு லென்த் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ்ட் பை 4 -4. இதுவும் அடுத்ததில் பாருங்க. அடுத்ததில் என்ன ஆகுதுன்னா அண்ட் பிரெத் ஆஃப் த ஒரிஜினல் ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 4. சரியா? பிரெத் இருக்கு இல்லையா? பிரெத்து ப்ளஸ் 4 இன்ட்டு லென்த்து. இது வந்து ஏரியா 1ன்னு வச்சுக்கலாம், இது ஏரியா 2ன்னு வச்சுக்கலாம், சரியா? இது கொஞ்சம் ஃபார்முலா தெரிஞ்சாதான் உங்களால் கரெக்டாக போட முடியும். இந்த டாபிக் கண்டிப்பாக ஃபார்முலா தேவைப்படும், சரியா? 2D 3D எல்லா ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க, சரியா? உங்களுக்கு ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், இந்த 4 தான் பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து ஸ்பியரு, கியூப் 3Dயில்
கோனு ஸ்பியர் கியூப் இதெல்லாம் இந்த 7 இது தெரிஞ்சா போதுங்க. சரியா? இருந்தாலும் மெயின்ஸ் லெவல்ல பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் டெப்தா போறது நல்லது. சிலிண்டர் பார்த்துக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. சரிங்களா? இதுவும் ஒரிஜினலுக்கு என்னவா இருந்திருக்குன்னா எல் இன்ட்டு பி தான் இருந்திருக்கும். லென்த் இன்ட்டு பிரெத்தாக தான் இருந்திருக்கும். என்ன வந்துச்சுன்னா 4/9 வந்துச்சுங்களா? இது சொல்றது புரியுதுங்களா? ரைட். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இது சால்வ் பண்ண என்ன வரும்? எல்பி வரும். இங்கேயும் வந்துட்டு எல்பி வரும். இது மைனஸ் எல்பி வரும், இது பிளஸ் எல்பி வரும். அப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ 4 வந்து ரெண்டுலையுமே இருக்கு. அப்போ இங்கே மைனஸ் இருக்குன்னா நமக்கு 4 காமனாக வந்துருமா? 4 டைம்ஸ் ஆஃப் எல் பிளஸ் பி வந்துருமா? ரைட்டு. டிவைட் பை எல்பி இருக்கும். ஈக்குவல் டு 4/9ங்களாம். சரிங்களா? இப்போ இது மாதிரி வெர்டிக்கலாக இருக்குன்னா ஈக்குவல்ட்டில் 2 ஃப்ராக்ஷன் இருக்குன்னா வெர்டிக்கலாக இருக்கிறத என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? அவ்வளோதான். இப்போ இங்கே 1 தான் இருக்கும். சரியா? அப்போ எல்பி அப்படிங்கிறது வந்துட்டு பெரிமீட்டரில் பாதி. எல்பிங்கிறது பெரிமீட்டரில் பாதி. எல் பிளஸ் பி எல்பி என்னன்னா 1/9. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நியூமெரிக்கல் வேல்யூ பெரிமீட்டர் டு ஏரியா. பெரிமீட்டர்னு என்ன பண்ணுவோம்? இதை 2 டைம்ஸ் பண்ணுவோம். ஆமாம் தானே? எல்பியை 2 டைம்ஸ் பண்ணுவோம். எல்பி 1 டைமாக இருக்குது, பெரிமீட்டர்னா 2 டைம்ஸ் பண்ணுவோமா? அப்போ இது 2 வரும். ஏரியா எதுவும் மாற்றம் இருக்காது இல்லையா? ஏரியா அப்படியே தான் இருக்கும், 9 இருக்கும். அப்போ 2:9 இருக்கும். 2:9 இது இதுதான் ஆன்சர். சொல்றது புரியுதுங்களா? ரைட். இதை கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு இது ஒன்று தான் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? இது நமக்கு தெரியும், காமனாக இருக்கு. காமனாக இது இன்ட்டு பண்ணோம்னா மைனஸ் எல்பி வரும், இது இன்ட்டு பண்ணால் ப்ளஸ் எல்பி வரும். அப்போ அது 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே எல்பி இருக்கு, அப்போ எல் பிளஸ் பி வந்துடும். சரியா? 4 வந்து ரெண்டுலையுமே இருக்கு, காமனாக 4 எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க. அடுத்தது இது வந்து பார்ட்னர்ஷிப். ஒவ்வொரு மெத்தடும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இதே மாதிரி வர சம்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். சரியா? 5x மைனஸ் 400. ஏபின்னு 2 பேர் இருக்காங்களாம். ஏன்னு ஒரு பார்ட்னர், பின்னு ஒரு பார்ட்னர் இருக்காரு. ஏங்கிற பார்ட்னர் 5 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்றாரு. பிங்கிற பார்ட்னர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு? 5x மைனஸ் 400 பண்றாரு. சரியா? இதுல ஆஃப்டர் 6 months பி ஆடட் 200 and the end of the year and at the end of the year profit received by B is 510. சரியா? பி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்றாருன்னா 510 வந்து சம்பாதிக்கிறாராம். எவ்வளவுனா 1110ல 510ல இவருனா அப்ப ஏ எவ்வளவுங்க சம்பாதிச்சிருப்பாரு? இதுல இருந்து 510 மைனஸ் பண்ணுங்க. அப்ப 600 ஏ சம்பாதிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ரைட். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். பி ஆடட் எத்தனை மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னா 6 months. அப்ப 6 months வரைக்கும் இதுதான் அவரு மெயின்டைன் பண்ணிருப்பாரு. சரியா? 6 months வரைக்கும் என்ன மெயின்டைன் பண்ணிருப்பாரு? இதே இன்வெஸ்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிருப்பாரு. பிளஸ் அடுத்த 6 months என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த 5 மைனஸ் 400x உடைய 5x மைனஸ் 400 உடைய என்ன பண்ணிருப்பாரு? அடுத்த ஒரு 6 மாசம் இந்த கேபிட்டலை மெயின்டைன் பண்ணிருப்பாரு. இவரு பாருங்க 12 மாசமும் இதான் மெயின்டைன் பண்ணிருப்பாரு. சரியா? இது எல்லாமே வந்துட்டு 6ஓட மல்டிபிள்ஸ்னா அப்படியே கேன்சல் பண்ணுங்க. அது கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். இது ப்ராடக்ட்ல தான் இருக்கு, அப்படி நீங்க கேன்சல் பண்ணலாம். 1 டைம், இதை கேன்சல் பண்ணா 1 டைம், அப்படி வச்சுக்கலாம் நீங்க. சரியா? அப்ப 5x into 2னா 10x. அப்ப நீங்க இப்படி வச்சுக்கலாமா? 10x ஈக்குவல் டு 600ன்னு வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது இங்க என்ன வரும்? மைனஸ் 400 இருக்கு, இங்க மைனஸ் 5x மைனஸ் 400. ஓ, இங்க என்ன பண்றாங்க அவரு? 200 ஃபர்தர் ஆட் பண்றாரு. பிளஸ் 200. இதுங்க ஒரு தடவை நான் உங்களுக்கு கிளியரா எழுதிடுறேன். இங்க பாருங்க, ஏ பி தெளிவா எழுதிடுறேன். இங்க 5x, இங்க 5x மைனஸ் 400. சரியா? இவரு 12 மந்த்தும் பண்ணிருக்காரு. இவரு 6 months இந்த கேபிட்டல் பண்ணிருக்காரு. பிளஸ் அனதர் 6 months வந்து பாத்தீங்கன்னா 5x மைனஸ் 400ல இருந்து என்னதான் பண்றாரு? 200 மட்டும்தான் பிளஸ் பண்றாரு. இது எதுக்கு அப்படின்னா ஃபார் அனதர் 6 months. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவருக்கு 510 ரூபாய் கிடைக்குது. இவருக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 ரூபாய் கிடைக்குது. இது புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 2 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணுங்க 1 டைம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? இந்த இதுல எதெல்லாம் ப்ராடக்ட் இருக்கோ அதை கேன்சல் பண்ணுங்க, இங்கேயும் பண்ணுங்க. சரி? இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்ல 2 இப்படி பிளஸ்ல மைனஸ் இருக்கும்போது இது இங்க எது ப்ராடக்ட் இருக்குதோ அதை மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? அப்ப இது இன்ட்டு பண்ணீங்கன்னா 10x வருமா? ரைட். இப்ப 10x ஈக்குவல் டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த 600 எடுத்துக்கலாம்.
இப்போ இங்கே என்ன வரும் பாருங்க -400 இதோட இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இது இதில் போச்சுன்னா -200 ஆயிரும் இல்லையா? அது உள்ளே போயிடுச்சுன்னா -400 + 200னா -200 ஆயிரும். அப்போ என்ன வரும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x + 5x இங்கே 5x 10x 10x -600 வருமா? அப்போ 10x -600 ஈக்குவல் டு என்ன வரும்னா 510 வரும். அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம இப்படி பண்ணால் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? கிராஸ் இன்ட்டு பண்ணுவோம். இன்ட்டு பண்ணும்போது கூட இது நீங்கள் என்ன பண்ணலாம்? 0 0 இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 600 வரும். ப்ரொபோர்ஷன் நம்ம அப்ளை பண்ணோம். சரியா? அப்புறம் எக்ஸ் -60 ஈக்குவல் டு 510 அதை கூட நம்ம கேன்சல் பண்ணலாம்ல. 510னா இது என்ன பண்ணலாம்? இது கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? எதில் கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 20 டைம்ஸ் வரும். 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 17 டைம்ஸ் வரும். அவ்வளோதான். இதை அப்படியே இன்ட்டு பண்ணிக்கோங்க. சரியா? ரைட், நான் இங்கே போடுறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும்? 20. இங்கே எக்ஸ் -60 ஈக்குவல் டு 17. சரியா? இது இன்ட்டு பண்ணுங்க. இது இன்ட்டு பண்ணுங்க. இது இன்ட்டு பண்ணோம்னா 17x. இது இன்ட்டு பண்ணால் 20x இல்லையா? 17x 20xனா நமக்கு டிஃபரன்ஸ் 3x வரும். 3x வரும் இல்லையா? ஈக்குவல் டு இது இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1200 வரும். அவ்வளோதான். அப்போ 3x 200னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா 200/3 போடணும். நீங்கள் இந்த 3 அப்படியே தானே கொண்டு வரணும். அப்போ 400. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னா 400. இந்த இதெல்லாம் கரெக்டாக கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? 400 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரைட், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. ரைட், அரசம் பாருங்க. அரசம் என்ன சம்னா அரசம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பேஸ் பண்ண சமங்க. ரைட், a man age is 3p + 2qன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மேனோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 3p. ஓகே, and his only son age is p years while his only daughter age is q years. சரியா? இது வந்துட்டு q வந்து டாக்டர், p வந்து சன்னுங்க. சரிங்களா? man son is 3 years elder than her sister. man son is 3 years elder than his sister. his sisterன்னு போட்டுக்கோங்க. if man's wife is 5 years younger than her husband who is 34 years. ஓகே, மேனோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 34 years. ஓகே, then find the average age of family. அப்போ ஒய்ஃபோட ஏஜ் என்ன வரும் அப்படின்னா 5 years எங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து 5 மைனஸ் பண்ணீங்கன்னா 29 years. சரியா? அடுத்தது என்ன பண்ணணும்னா எல்லாத்தோட ஆவரேஜும் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? சன்னு தெரியணும், அப்புறம் டாட்டர் தெரியணும். இதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க என்ன பண்ணலாம்? நம்ம இங்க இதுல என்ன சொல்லலாம்? பி இயர் வயல் ஹிஸ் சிஸ்டர். இங்க என்ன சொல்லிட்டாங்க? மேன் சன் வந்துட்டு சிஸ்டரோட அதிகம்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? நம்ம சன் வந்து சிஸ்டரோட அதிகம் அப்படின்னா சன் பி ஈக்குவல் டு நம்ம கியூ பிளஸ் 3ன்னு வச்சுக்கலாமா? கியூங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டர். சரியா? பாருங்க, பி வந்துட்டு சன்னு, கியூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர். சரியா? அந்த பையனுக்கு சிஸ்டர் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்மகிட்ட இந்த டேட்டா இருக்கு. என்னன்னா 3p + 2q வந்து என்னன்னா மேனோட ஏஜ். அப்ப பாருங்க 3p, சரி இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3p வந்துட்டு நம்ம பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3q + 3 + 2q ஈக்குவல் டு 34 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? ரைட், இப்போ இது இன்ட்டு பண்ணுங்க. இன்ட்டு பண்ணா 3q + 9 + 2q ஈக்குவல் டு 34 அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இது என்ன வரும்? இது ஆட் பண்ணீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? 5q ஈக்குவல் டு 25. எப்படி 25? இந்த 9 என்ன எடுத்துட்டு போனீங்கன்னா மைனஸ் பண்ணுங்க 25. அப்போ q என்ன வரும்னா 25/5. அப்போ என்ன வரும்? நமக்கு 5 வரும். q-ஓட வேல்யூ 5 வந்துச்சு. அப்போ q-ஓட வேல்யூ 5, அதாவது இந்த பொண்ணோட வயசு 5னா அந்த பையனோட வயசு என்னவா இருக்கும்? 8ஆ இருக்கும். இப்போ இது 4ஐயும் கூட்டி 4ஆல வகுத்தீங்க. இந்த கால்குலேஷன் மட்டும் தான் நீங்க போடணும். 4ஐயும் கூட்டி 4ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் வந்துடும். இந்த 4ஐயும் கூட்டுங்க. 4ஐயும் கூட்டினா என்ன வரும்? 30. 30 ப்ளஸ் இது வந்துட்டு 30 + 20 50. 50னா இதை கூட்டுங்க 13. 13 8 21. 21 ஒரு 5 26.
50 26 என்ன வரும் 76 வரும். 76 டிவைட் பை 4ங்க. 76 டிவைட் பை 4னா 1 மீதி 3 9. சரி 76 4 வச்சு என்ன வரும் 19. அப்ப அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னா 19 இயர்ஸ். அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். கிளியரா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. A invested a sum of rupees 20,000 for 2 years and 10 days. Oh, 2 years 10 days. Okay. நான் 2 years மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். இங்க 10 days கொடுத்துருக்காங்க. ரைட். நான் ஒழுங்கா படிக்கல. At the rate of 11% per annum at compound interest. The amount he receives after 2 years is again invested for same time at the same interest rate in simple interest. Find the approximate simple interest he received. ஓகே, இது நமக்கு ஒரு ஆறுதல். அப்ராக்சிமேட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம பர்சன்டேஜை நீங்க ரொம்ப எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி சம் எப்ப உங்களுக்கு காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் சரி, இந்த பர்சன்டேஜை வச்சு அப்ரோச் பண்ணுங்க. சரிங்களா? அந்த தொகையை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டாம். நீங்க பர்சன்டேஜ் முதல் ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஃபைனலா என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்க இந்த 10,000 20,000 30,000 கொடுத்தா நமக்கு ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? வர ஆன்சர் அப்படி என்ன பண்ணலாம், இன்டூ 100 பண்ணி ட்ரிபிள் பண்ணா போதும். ட்ரிபிள் பண்ணா 30,000 கிடைக்கும். டபுள் பண்ணா 20,000 கிடைக்கும். அப்படியே ஈஸியா நீங்க சொல்லிடலாம். சரி, மொதல் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். பர்சன்டேஜ் 10 நாளைக்கு எவ்வளவு வரும்னு மொதல் கண்டுபிடிக்கலாமா? சரி, மொதல் வந்துட்டு 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம். 11%. அப்ப காம்பவுண்ட்ஸ் என்ன வரும்? காம்பவுண்ட் சிஐன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் 11 பிளஸ் அடுத்த வருஷம் 11 கூட 11க்கு 11னா ரொம்ப சிம்பிள். 11 ஸ்கொயர் பண்ணுங்க, 121 வருமா? 2 இது தள்ளி புள்ளி வைங்க. அப்போ 1.21. புரியுதுங்களா? ரைட். பிளஸ் இப்போ நீங்க அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 நாளைக்கு கண்டுபிடிக்கணும். 10 நாளைக்கு நாங்கள் சைடில் கண்டுபிடிக்கிறேன். கவனிங்க. 10 நாளைக்கு என்ன பண்ணணும்? 10. ஏன் வந்துட்டு சார் அப்படியே போட்டலாமே சொன்னா பாருங்க, எல்லாமே மோஸ்ட் நியரஸ்டா இருக்கு இல்லையா? 400 300. ஏன்னா ஒரு 0.5% பண்ணா கூட ஒரு பாருங்க, இங்க பாருங்க, இது 10% 2000, 1% 200, 0.5% கூட 100. ஆனா ஆன்சர்லாம் பாருங்க எல்லாமே 50 டிஃபரன்ஸ் தான், 50 100 தான் டிஃபரன்ஸ்ல இருக்கு. அப்ப ரொம்ப அப்ராக்சிமேட்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் மிஸ் பண்ணிடுவீங்க. சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் நியரஸ்டா போடுங்க. 10% 10 டேஸ் 365 இன்டூ 11 போட்டோம்னு வச்சுங்க. என்ன வரும்? இது 2 வருமா? இது என்ன ஆகும்? 7 30 மீதி 1 73. அப்ப மேல 22/73. அப்ப தோராயமா என்ன சொல்லலாம்? ஆவரேஜா 0.3 சொல்லலாமா? ஏன்னா இது அடிச்சோம்னா 23னா 3 30 வரும். 3 30க்கு மேல வரும் இல்லையா? ஆமா தானே? 0.3க்கு மேல கொஞ்சம் வரும். 0.3 நீங்க வச்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இயர்னா 2 வருஷத்துக்கா மொத்தம் நம்ம கிட்ட கேட்கறது எத்தனை வருஷம்? காம்பவுண்ட்ஸ் எடுத்து 11% 2 இயர்ஸ்க்கு. அப்ப இன்னொரு 0.3 ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இதே நான் அப்ராக்சிமேட்டா தான் போட்டேன், எக்ஸாக்டா போடல. அப்ப என்ன வரும்னா 0.6 வரும். இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். மொத்தமா காம்பவுண்ட்ஸ் என்னன்னா 22 23 23.81. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? அப்ப மொத்தமா அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு, அந்த அமௌண்ட் அப்படியே ரீஇன்வெஸ்ட் பண்றாரு. அமௌண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, பிரின்சிபல் 100% இது கூட ஆட் பண்ணீங்கன்னா அது அமௌண்ட் பர்சன்டேஜ். இது கூட என்ன ஆட் பண்ண என்ன வரும்? 123.81. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இதே அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு அகைன் இன்வெஸ்ட் பண்றாரு. பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பண்றாரு. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பர்சன்டேஜ்னா சேம் பர்சன்டேஜ். ஃபைண்ட் தி அப்ராக்சிமேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஹி ரிசீவ்டுன்னு கேட்குறாங்க. அவ்வளவுதான். அப்ப ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 11%. அப்ப 2 வருஷத்துக்கு என்ன வரும்னா 22% வரும். 22% வந்து இந்த வேல்யூல கண்டுபிடிக்கணும். ஈஸிங்க அது. 10% என்ன வருமோ அதை வச்சுக்கிட்டு அதை டபுள் பண்ணா 20% வந்துடும். 20%ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி வச்சிங்கன்னா 2% வரும். ரொம்ப சிம்பிள். சரியா? 10% என்ன வரும்? 12.381 வரும் இல்லையா? அப்ப 20% என்ன வரும்னா இன்னொரு 12.381. இதுதான் வந்துட்டு 20%. அப்ப என்ன வரும்? 1 14க்கு 6 மீதி 1 7 இங்க 4 இங்க 2. அவ்வளவுதான். சரியா? இதுதான் வந்துட்டு எத்தனை பர்சன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 20%. 2%னா இதுல இருந்து இன்னொரு புள்ளி தள்ளிவிங்க. என்ன வரும்னா இந்த இதே நம்பரை அப்படியே ஒரு புள்ளி மட்டும் தள்ளி வச்சு இந்த கொண்டு போயிருங்க. அவ்வளவுதான். 4761 அப்படியே எழுதுங்க. அப்ப நமக்கு மொத்தமா என்ன வரும்? 6. இங்க என்ன வரும்? இதை ஆட் பண்ணீங்கன்னா 13. 13க்கு 3 ரிமைண்டர் 1. இங்க 8 2 12. 12க்கு 2 மீதி 1. இங்க என்ன வரும்?
7 2 அப்போ என்ன வரும் நமக்கு 2723 ரூபா அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். சரி, அப்படி இப்படி இருக்குன்னா 20,000 தானே. இப்போ 10,000க்கு எவ்வளோ வரும் அப்படின்னா நீங்கள் 2 டிஜிட் தள்ளி வச்சுக்கலாம். சரி, அதாவது 10,000க்கு 27.23 எவ்வளோ அப்படின்னாங்கன்னா 2723 ரூபா 60 பைசான்னு சொல்லலாம். சரியா, அப்போ 20,000க்குன்னா அதை அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சரிங்களா, அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 12க்கு 2 மீதி 1, இங்கே 7 4 4 14க்கு 4 மீதி 1 5. அப்போ நமக்கு நியரஸ்ட்டாக என்ன கிடைக்கும்? 5447. அப்போ 5450 வச்சுக்கலாம். நம்ம 5450 அப்படிங்கிறது நம்ம ஆன்சரை வச்சுக்கலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 5450. அவ்வளோதாங்க. சரிங்களா, ரைட். பாருங்க, ஒரு சில மெத்தட்ஸ்க்கு ரொம்ப ஷார்ட்டாக போடலாம். ஆனால் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜில் ஆன்சர் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டு இதை விட்டுட்டீங்க, அந்த 10 நாளில் விட்டுட்டீங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஒரு தாட்டி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, ட்ரை பண்ணிட்டு நீங்கள் என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணீங்களோ அதை பண்ணி போடுங்க. இதில் வேற என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்க. சரிங்களா, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரிங்களா, அக்யூரேட்டாக போட்டால் நியரஸ்ட்டாக இந்த ஆன்சர் தான் வரும். சரியா, ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சரிங்களா, மேற்கொண்டு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா, அதே மாதிரி நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனல்லையும் இது மாதிரி நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் லிங்க் அந்த லிங்க்லையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.